நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. கடவுளே, என்னால பசி தாங்க முடியல. இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. எனக்கு காலு வலிக்குது. கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சுமா. ஊருக்குள்ள போனாதாம்மா நமக்கு ஏதாவது கிடைக்கும். என்னால முடியலம்மா. இங்க பாருமா, நீ கடவுளை வேண்டிக்கிட்டு நடந்து வா. எங்கேயாவது நிம்மதியான ஒரு இடம் கிடைக்கும். என் செல்லம் தானே. ஐயோ அம்மா, அம்மா எனக்கு பசிக்குது. நான் பசில சத்துப்படுவேன் போல இருக்கு. கடவுளே, என் குழந்தைக்கு நான் என்ன சொல்லுவேன்? இன்னும் கொஞ்ச தூரம் தான்மா இருக்கு. கொஞ்சம் நடந்தா நம்ம போற இடம் வந்துரும். என்னாச்சு? நாங்க தூரமா பயணம் செஞ்சிட்டு இருக்க சாமி. எங்க கிட்ட சாப்பிட எதுவும் இல்ல. குழந்தை பசி தாங்க முடியாம கீழே விழுந்துட்டா. இந்த பாருமா, பிச்சை எடுத்த சாப்பாடு எங்கிட்ட இருக்கு. குழந்தைக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட இருக்கு. ஆமா, நீங்க எல்லாரும் எங்கிருந்து வரீங்க? நாங்க தேசமங்கலத்திலிருந்து புறப்பட்டு வரோம். தேசமங்கலத்திலிருந்து புறப்பட்டு வர காரணம்? அங்க எங்களுக்கு வாழ்றதுக்கு வழியே இல்ல. மழை இல்லாததுனால விவசாயமும் இல்ல. விவசாயமும் இல்லாததால பட்னி மட்டும்தான் இருக்கு. ஓ, பசியால ஆளுங்க இறக்காத நாளே இல்ல சாமி. இனிமேலும் அங்க இருந்தா எங்க குழந்தைங்க எங்க கண்ணு முன்னாடியே இறந்துடுவாங்க. ஒரு காலத்துல பேரும் பெருமையும் வாய்ந்த நாடு அது. தேசமங்கலத்தை பத்தி பேச ஒண்ணும் இல்ல, எல்லாம் நாசமா போச்சு. நீங்க சன்னியாசி தானே? கேகே நாட்டுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? கேகே நாடு ரொம்ப தூரத்துல இருக்கு. ஒரே நாள்ல உங்களால அங்க போக முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிழக்கு திசையை பார்த்து நடந்து போங்க. சாயந்தரம் ஆகும்போது ஒரு விடுதிக்கு பக்கத்துல போய் சேருவீங்க. அங்க உங்களுக்கு சாப்பாடு, தண்ணி, எல்லா வசதியும் கிடைக்கும். அங்கிருந்து காலையில நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா மத்தியானத்துல கேகே நாட்டை அடைஞ்சிடலாம். ரொம்ப நன்றி சாமி. நீங்க கொடுத்த இந்த சாப்பாடு எங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்கு. நாங்க கைகளை நீட்டும் போது இன்னொரு கைகள் எங்களுக்கு தருது. அத உங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு கொடுக்கறோம். புண்ணியம் எல்லாம் அவங்களுக்கு தான், தானம் பண்றவங்களுக்கு. நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு புறப்படுங்க. நாங்க கிளம்புறோம். எங்களுக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. நன்றி சாமி. நல்லதே நடக்கும். தேசமங்கலத்தோட வறுமையை பத்தி தானே அவங்க சொன்னாங்க. அப்புறம் நாம அங்க போறதுல என்ன நன்மை இருக்கு? பிச்சை எடுக்கிறது மட்டும் நம்மளோட தர்மம் இல்லை. ஒரு நாட்டோட கதையையும் அடுத்த நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறது நாம தானே. போனா தெரியும் தேசமங்கலத்தோட நிலைமை என்னன்னு. அதுக்கப்புறம் நாம யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்ப்போம். பக்கத்து நாட்டுக்காரங்களும் வெளியூர்ல இருக்கிறவங்களும் உதவிக்காரன் நீட்ட வந்தாங்கன்னா அதுவும் நமக்கு நன்மை தானே. நம்ம பயணம் வெற்றி அடைஞ்சிடும்ல. போலாம் வாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி பச்சை பசேல்னு புற்கள் நிறைஞ்ச இயற்கை வளத்தோட இருந்த இந்த தேசமங்கலம் என்ன காரணத்தினால இப்படி ஆச்சுன்னு தெரியல. செல்லம்ல. சரிம்மா, சரி அழக்கூடாது. சே, குழந்தை அழுவுறதே நிறுத்த மாட்டேங்குது. அப்பா சரி. ஓ ஓ ஓ ஓ ஓ சரி. என்னைக்குதான் அழாம இருந்திருக்கு? பிறந்த அன்னைக்கு ஆரம்பிச்ச அழுக, அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த நாட்டோட அழிவு. எங்கேயாவது இதை கொண்டு போய் போட சொன்னா இந்த ராஜா கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
6 மாசம் ஆன குழந்தை இது. இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? தப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஊருக்குள்ள போய் பார்க்கணும். ஒன்னும் தெரியாது இல்ல உனக்கு? எனக்கும் எல்லாம் தெரியும். கஷ்டத்துல இருக்கிறவங்கள பார்த்து ஏதாவது ஒண்ணு சொன்னாதானே உங்களுக்கெல்லாம் நிம்மதி கிடைக்கும். சரி சரி சரி. என்ன இது? பட்டினியாலையும் பசியாலையும் ஊர்ல யாராலையும் தூங்க கூட முடியல. ஆனா இங்க இருக்கிறவங்க உறக்கத்தை கெடுக்கிறது இந்த குழந்தைதான். ஜனங்க எல்லாரும் எப்போ ஆக்ரோஷமாவாங்கன்னே தெரியாது. போராளிகளை விட அதிகமா இருக்காங்க ஜனங்க. அம்பும் வில்லும் எடுத்துக்கிட்டு வந்து அவங்க எல்லாரும் அரண்மனையில தாக்குதல் நடத்தினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு ஒருவேளை அவங்க இங்க இருந்து கொண்டு போறது அரண்மனைக்கும் நாட்டுக்கும் சாபமா பிறந்த இந்த குழந்தையாதான் இருக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க. வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. குழந்தையோட பிறப்ப பத்தி மட்டும் பேசி பிரயோஜனம் இல்ல. அது அம்மாவுக்கும் இருக்குல்ல. இப்படி எல்லாம் இங்க இருக்கிற ஜோதிடர்கள் தான் சொல்றாங்க. உண்மைதான். நான் அத பொண்ணுதான். ராஜா என்ன ஆசைப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா ராஜாவுக்கோ இல்ல இந்த நாட்டுக்கோ தீங்கு விளைவிக்கிற மாதிரி நான் எந்த காரியமும் இது வரைக்கும் பண்ணல. இனி பண்ணவும் மாட்டேன். அது ஞாபகத்துல இருக்கட்டும். ராஜா, நானும் உங்க குழந்தையும் இந்த நாட்டுக்கு ஒரு சாபமா? இந்த குழந்தைய அவங்க அழைச்சிருவாங்கன்னு உங்க தங்கச்சி புருஷன் சொல்றாரே. நீ அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். அவதூறெல்லாம் நிறைய பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்க நான் விரும்பல. என்னோட பொறுப்பை பத்தியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அனாதை பொண்ணு பெத்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பிறந்த நாள் நட்சத்திரம்னு எதுவுமே தெளிவா இல்லையா? இப்ப உங்க தங்கச்சியும் அவங்க புருஷனும் சொல்றது வர நாட்கள்ல அரண்மனையில வேலை செய்யறவங்களும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாட்டுல இருக்கிற எல்லாரும். அதுக்கு முன்னாடி இங்க இருந்து போக போறியா நீ? ஒண்ணு நீ ஞாபகம் வச்சுக்கோ. தேசமங்கலத்து ராஜாவுக்கு தன்னோட மனைவிய பத்தியும் தன்னோட குழந்தைய பத்தி மட்டும் இல்ல இந்த நேரத்துல யோசிக்கிறதுக்கு. நாடு வறுமையில இருக்கு. பட்டினியாலையும் நோயாலையும் ஜனங்க கூட்டம் கூட்டமா செத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் ஊரை விட்டே போயிட்டாங்க. தப்பா பேசுறவங்களுடைய தலையை வெட்டலாம். பொய்க்கதை பேசுறவங்கள சிறையில் அடைக்கலாம். ஆனா எத்தனை நாளைக்கு? நமக்கு தெரியாது மீனாட்சி. இந்த நாடு இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம கிட்ட இருக்குன்னு கூட தெரியாது. மகாராஜா, மந்திரி உங்களை பார்க்கறதுக்காக காத்திருக்காரு. இப்போதைக்கு யார் சொல்றதையும் காதுல போட்டுக்காத. கொஞ்சம் பொறுமையா போ. மகாராஜா நெடுழி வாழணும். சொல்லுங்க மந்திரி, என்ன விஷயம்? மக்கள் இப்போ உங்களை விட அதிகமா பேசுறது சேதுபதி கிட்டதான். சேதுபதி கிட்டயா? ஆமா. மந்திரவாதியான சேதுபதிய இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறம் தானே நாட்டுல இருக்கிற தேவியோட ஒளி அழிஞ்சது, கெட்டது ஆரம்பிச்சது. ஜெயிச்சது சேதுபதி தான்னு மக்கள் எல்லாரும் ரகசியமா பேசி சிரிக்கிறாங்க. அதுதான் காலத்தோட மாற்றம், கலிகாலம். மக்களோட ஒரே ஒரு எதிர்பார்ப்பு வரப்போற பௌர்ணமி தான். என்னோடதும். காலங்காலமா சித்திர மாசத்துல வர பௌர்ணமி நாள்ல 7 மலைகளை தாண்டி வர தூதுவர் தான் தேசமங்கலத்துடைய பயணத்தை முடிவு பண்ணுவார். இப்ப அவர் இங்க வரதையும் நிறுத்தி வருடங்கள் ஆயிடுச்சு. 2 நாளைக்கு அப்புறம் பௌர்ணமி வருது. நாடும் நாட்டோட அதிகாரிகளும் ரொம்ப எதிர்பார்ப்போட தூதுவருக்காக காத்திருக்கக்கூடிய நாள். இந்த பௌர்ணமிக்கும் அவர் வராம போயிட்டாருன்னா மகாராஜா, தேசமங்கலத்துக்கு இப்படி ஒரு ராஜா அதுக்கப்புறம் இருக்கவே மாட்டார்.
ஏய் ஓடாத, நில்றா. ஓடாத, நில்றான்னு சொல்றல. ஏய் நில்றா. ஏய் ஓடாதடா. எங்க போனாலும் உன்னை விட மாட்டோம். ஓடாதங்கறல. ஏய் நில்லு. அம்மா தேவி, நான் சின்ன பையன் தானே, என்னை விட்டுடுங்க. தொண்டு செய்யறதுல நாட்டை ஆள்ற ராஜா கூட போட்டி போட்ட பாரம்பரியம்தான் தேசமங்கலத்து மக்களுக்கு இருக்கு. பௌர்ணமி வர்ற வரைக்கும் நாம இந்த ஊர்ல தான் தங்க போறோமா? இல்ல நாளைக்கு காலையிலேயே நாம கிளம்பிடுவோம். தேசமங்கலத்தோட மகாராஜா பௌர்ணமி அன்னைக்கு எரியிற நெருப்புல உயிர் தியாகம் பண்ண போறாருன்னு சொன்னது உண்மையா இருக்குமா? ஜனங்களோட கஷ்டத்தையும் கவலையையும் பார்த்து வெந்து வெந்து சாகறத விட இதுதான் நல்லதுன்னு ஒருவேளை அவருக்கு தோணி இருக்கும். ராஜாவோட உயிர் தியாகத்துல கூட அந்த தேவியோட மனசு இறங்காதா என்ன? அதுவும் தெரியாது. அந்த தேவியோட முடிவு என்னன்னு நாம யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாதே. காலையில இங்கிருந்து கிளம்பலாம்னு சொன்னது ஏதாவது ஒரு தேவி கோவிலுக்கு போகலாம்னு. கோவில் வாசல்ல உட்கார்ந்து இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டோட ராஜாவுக்காகவும் நாம வேண்டிக்குவோம். நல்லது, நல்ல முடிவு. ஓம் கிரீம் மகா சக்தி. என்னை விட்டுடுங்க. என் அம்மா தனியா இருப்பாங்க. என் அம்மா பாவம். விடுறேன். உன்னோட பேரை சொல்லு. அனந்தன், அனந்த நாராயணன். உன்னோட நட்சத்திரம் என்ன? பூரட்டாதி. பூரட்டாதியில பிறந்தவன். பேரு அனந்த நாராயணன். என்னுடைய அடியாளுங்க தப்பு பண்ணிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருக்கு. எனக்கு கடவுள் தான் எல்லாமே. விதி மேல நம்பிக்கை இருக்கா? இருக்கு. அப்படின்னா இதுதான் விதி. இந்த நேரத்துல இங்க வரணுங்கிறது உன்னோட விதி. அதை மாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. நல்லா வேண்டிக்கும். அப்படி ஒரு வரம் மட்டும்தான் என்னால தர முடியும். என்னை விட்டுடுங்க. என்ன ஒண்ணு பண்ணாதீங்க. என்னை விட்டுடுங்க. பிடிச்ச தெய்வங்களுக்கு ரத்த பலி கொடுக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. சைரந்திரி, மரணமில்லாத வாழ்க்கைக்கான பயணத்துல 6வது பலி. அதை கொடுக்க போறது நீ. சொல்லாதீங்க. சும்மா இருக்க மாட்டேன். சும்மாரா. மகனே, சுவாமி, என் பையன் இந்த பக்கம் வந்தானா பாத்தீங்களா? இல்லையே, நாங்க இப்பதான் இங்க வந்தோம். அதுக்கப்புறமா யாரும் இங்க வரல. என் குழந்தைக்கு என்னாச்சோ தெரியலையே. கவலைப்படாம தேடி பாருங்க. கண்டிப்பா உங்க பையனை கண்டுபிடிச்சிடலாம். மகனே, ஐயோ மகனே, சீக்கிரமா வந்துடுறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தானே வீட்டுல இருந்து போனேன். ஏன் நீ திரும்ப வரல? அம்மாவுக்கு இனிமே யார் இருக்காங்கடா? பார்த்து பார்த்து வளர்த்து, ஆனா என் குழந்தை எனக்கு இல்லாம ஆயிட்டானே. இல்ல, உன்னோட இந்த உயிரை எடுத்தவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இவ்ளோ காலமா நான் கும்பிட்ட கடவுளுக்கு சக்தின்னு ஒண்ணு இருந்தா, அம்மாங்கிற வார்த்தையில உண்மை இருந்தா,
என் பையனோட உயிரை எடுத்தவன நான் சும்மா விட மாட்டேன். நாகேந்திரா, நீயும் உன் ஆளுங்களும் சேர்ந்து கொன்ன சின்ன பசங்களோட உயிர்களுக்கு கணக்கே இல்ல. குருகுலத்துக்கு போய் சந்தோஷமா திரும்பி வருவான்னு என் பையனுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். அவனை நான் பார்த்தது அவனோட தலை இல்லாத உடம்புதான். நிறைய அம்மாக்கள் உடல்ல இருந்து தலை துண்டான உடலை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போயிருக்கலாம். ஆனா நான் அப்படி போக மாட்டேன். திரும்ப ஒரு பலி கொடுக்கவும் அது வழியா தேசமங்கலத்து அழிவுக்கு காரணமா இருக்கிற உன்னை நான் சும்மா விட மாட்டேன். தேசமங்கலத்துல அழுதுட்டு இருக்கிற 1000 அம்மாக்களோட பலம் இப்ப என்கிட்ட இருக்கு. அவங்களுக்காக, நான் பிறந்த இந்த நாட்டுக்காக நான் உன்னோட உயிரை எடுக்க போறேன். தேசமங்கலத்தோட அழிவை நானும் எங்க அண்ணனும் எத்தனை வருஷமா எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? தேவியோட கட்டளைன்னு சொல்லி எங்களோட அப்பா சேனாதிபதியோட தலைய மொட்டை அடிச்சு கழுத மேல ஏத்தி இந்த நாட்டோட எல்லையில கொண்டு போய் விட்டது உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அந்த அசிங்கத்தை தாங்கிக்கிட்டு எங்க அப்பா போகும்போது அப்பா பின்னாடியே நடந்த 2 குழந்தைகள் இருந்தாங்க, நானும் இவளும். அன்னைக்கு இந்த குடிசைக்குள்ள வந்த எங்க அப்பா எதுவுமே சாப்பிடவே இல்லை, ஒரு துளி தண்ணி கூட குடிக்கல. ஆரோக்கியத்தை இழந்த எங்க அப்பாவோட உடம்புல புழுக்கள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் அந்த கண்கள்ல கண்ணீர் வரல. கடைசியா புழு பிடிச்சு அந்த உடம்புல இருந்து உயிர் பிரிகிற நேரத்துல என்னோட கையையும் இவளுடைய கையையும் சேர்த்து பிடிச்சு எங்க அப்பா கேட்ட ஒரே ஒரு விஷயம், தேசமங்கலத்தோட அழிவு. அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த நாட்டு மேல எங்களுக்கு இருக்கிற விரோதம். எங்க இந்த தேசமங்கலத்தை காப்பாத்துறவங்க தேவி எங்க? நாடு செழிப்பா இருக்குன்னு பெருமையா சுத்திக்கிட்டு இருந்த உங்க ராஜா எங்க? ஒவ்வொரு வறுமையிலையும் ஒவ்வொரு அழிவிலையும் தேசமங்கலத்தோட ஆளுங்க எல்லாரும் சாகும் போதும், நாங்க இறுதி சடங்கு செய்யும் போதும் அது சேனாதிபதி வாரிசான எங்க வெற்றி. 11வது ஆளையும் பலி கொடுத்து மும்மூர்த்திக்கு இந்த பலியை நாங்க நிறைவேற்றிட்டா இந்த தேசமங்கலம் எங்களுக்கு சொந்தமாயிடும். அதுக்கப்புறம் தேசமங்கலத்தோட ராஜா நானா தான் இந்த இருப்பேன். நாட்டோட கஷ்டத்தை பார்த்து தாங்க முடியாத உங்க ராஜா வர பௌர்ணமிக்கும் ஒரு வேளை தூதுவர் வரலன்னா தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காருல்ல, அதுவும் நடக்கும். தேசமங்கலத்தை நேசிக்கிறவங்க எல்லாரோட கண்ணு முன்னாடியும் உங்க மகாராஜா எரிஞ்சு சாம்பல் ஆவாரு. சேனாதிபதியோட வாரிசுகள் தான் அப்பாவுக்காக பழி வாங்குவாங்க. உன் பையனோட உடம்பு வேணும்னா நீ இங்க இருந்து எடுத்துட்டு போகலாம். துண்டிக்கப்பட்ட தலையை கையில எடுத்துக்கிட்டு தேசமங்கலத்துல நடந்து போறத என் 2 கண்ணாலையும் பாக்குறதுக்காக. புரியுதாடி? ஐயோ மகனே, மகனே. மீனாட்சி, பொழுது விடிஞ்சிருச்சு. நான் தியானம் பண்ண போறேன். உங்களோட முடிவை எதிர்க்கிறதுக்கு என்னால முடியாது. ஆனாலும் ஒன்னு சொல்றேன், இந்த தற்கொலை முடிவு வேணுமா? வேற என்ன வழி? இது என்னோட விதி. இந்த நாட்டை ஆள்ற எனக்கு இந்த மக்களுக்காக செய்யறதுக்காக என்கிட்ட இது மட்டும்தான் மிச்சம் இருக்கு. என்னோட உயிரை ஏத்துக்கிட்டாவது இந்த நாட்டு மக்களுக்கு நன்மையை செய்யட்டும் அந்த கடவுள். போர்ல ஜெயிச்சு வரும்போது
எனக்கு மகுடம் சூட்டுற அந்த சந்தோஷத்தோட என்னை வழி அனுப்பி வை. நான் ஒரு வீரனா உயிர் தியாகம் செய்யணும். மக்களுடைய கஷ்டத்தை போக்குறதுல நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் மீனாட்சி, மன்னிச்சிரு. மகாராஜா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சரியா புரியல. நாட்டை ஆள்ற ராஜா தற்கொலை பண்ணிக்கிட்டா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அவங்களுடைய கவலைய போக்க வேண்டியது சிவசங்கரன் தான். எப்படி? நான் இறந்து போயிட்டா அடுத்து அந்த இடத்துக்கு வரப்போறது சிவசங்கரன் தான். வேண்டாம் மகாராஜா, நான் அந்த பதவிக்கு ஆசைப்பட்டதே இல்லை. நீங்க எனக்கு இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிற வெகுமதிகளே ரொம்ப அதிகம்தான். அது மட்டும் இல்லாம நீங்க இல்லைங்கிற ஒரு நிலைமைய என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏதாவது ஒரு பூஜை செஞ்சு இந்த தோஷத்தை எல்லாம் போக்க முடியாதா? பலன் இல்லாம போன பரிகார பூஜைகள் எத்தனையோ செஞ்சிட்டோம். மக்களுடைய நம்பிக்கை தான் ராஜாவுடைய பலம். அதை எப்ப இழக்கிறோமோ அப்ப ராஜாவுக்கு மதிப்பில்லை. ராஜாவுடைய வாழ்க்கையும் அப்பவே முடிஞ்சு போயிடும். மீனாட்சியையும் குழந்தையையும் நல்லபடியா பாத்துக்கணும். அந்த ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் நான் என் தங்கச்சி முன்னாடி வைக்கிறேன். புறப்படும் போது கூப்பிடக்கூடாது. மந்திரி, நெருப்ப மூட்டியாச்சா? பண்டிதர்கள் எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாம் தயாரா இருக்கு மகாராஜா. உங்களோட கட்டளைப்படியே மக்கள் எல்லாரும் அங்க வர்றத நாங்க தடுத்திருக்கோம் மகாராஜா. நாட்டு மக்களுக்கு முன்னாடி மறைச்சு வைக்க எதுவுமே இல்லைன்னு தான் இவ்வளவு நாளா நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த உயிர் தியாகத்தை அவங்க பார்க்க வேண்டாம். இதனால இந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னா என்னுடைய மக்கள் என்னை ஞாபகம் வச்சுக்குவாங்க. அயல் நாட்டில இருந்து கூட ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆள் கூட சுந்தரராஜன் மகாராஜாவோட மரணத்தை விரும்பல. எல்லாரும் கண் கலங்கி நிக்கிறாங்க மகாராஜா. நிறைய பேர் கோவில்ல விரதம் இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. என்னுடைய மனைவியாலேயோ 6 மாசமான என்னுடைய குழந்தையாலேயோ தடுக்க முடியாத இந்த முடிவை இனி யாராலையும் தடுக்க முடியாது. இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ள தூதுவருடைய காலடி தேசமங்கலத்துடைய மண்ணை தொடலன்னா தேசமங்கலத்துல அப்புறம் நான் இல்ல. யாகம் தொடங்கட்டும். பண்டிதர்கள் கிட்ட மந்திரத்தை உச்சரிக்க சொல்லுங்க. நான் என்னுடைய கடமையை செய்ய போறேன். ஒரு ராஜாவோட முக்கியமான கடமையை. விமலா, தேசமங்கலத்தை ஆள்ற மகாராஜா நல்லா இருக்காருல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹோமகுண்டத்துக்குள்ள நெருப்பு மூட்டிடுவாங்க. ஹோமகுண்டம் மட்டும் இல்ல, ராஜா சுந்தரராஜன் அவரே அவருக்கு மூட்டிக்கிற நெருப்பு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அரண்மனையில நடக்கிற விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்றது நான் தானே. ராஜாவோட சேவகர்கள் சாதாரணமானவங்க இல்ல. ஒருவேளை என்ன அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள தூதுவர் வரலன்னா சுந்தரராஜன் உயிரை விட்டுருவாரு. தேச மங்கலத்துல இருக்க ஒரு ஆளுக்கு கூட அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வரத்துக்கு தைரியம் இருக்காது. மகாராஜா இல்லாத தேச மங்கலத்தை எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் நானும் எங்க அண்ணனும் வாழ போறது தேச மங்கலத்துல இருக்கிற அந்த அரண்மனையில தான். அங்க உனக்கு என்ன பதவி வேணும்? அரண்மனையோட அதிகாரி, படைகளை அடக்கி ஆள்ற உரிமை உள்ளவ,
நீ கேக்குறது எதுவா இருந்தாலும் அத உனக்கு கொடுக்கறது தான் உன்னோட உரிமையும் ஸ்தானமும். அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மந்திரிக்கு நெருக்கமான தோழன் ஒருத்தர் இருக்கான், சுதேவன். கொஞ்ச நேரம் பக்கத்துல இருந்தா கதை சொல்ற மாதிரி ஒன்னொன்னா சுதேவன் எல்லாத்தையும் சொல்லிடுவான். சுதேவனை எப்படி வலையில விழ வைக்கணும்னு இவளுக்கு நல்லாவே தெரியும். போய் காத்துக்கிட்டுரு. அண்ணா, சுந்தரராஜனை வழி அனுப்புறதுல நம்ம பங்கு வேணும்ல? வேணும். நமக்கு கடமைகள் இன்னும் மிச்சம் இருக்கு அண்ணா. செல்லமே, அதிர்ஷ்டங்கட்டு குழந்தைன்னு எல்லாரும் உன்னை தூற்ற போறாங்க. ஆனா உண்மைய சொல்லணும்னா அதிர்ஷ்டம் இல்லாத பிறவினா அது நான் தான். உன்னோட விளையாட்டு, சிரிப்பு, உன்னோட சேர்ந்து வளரப்போற உன்னுடைய கனவுகள் எதையும் பார்க்கக்கூடிய கொடுப்பனை எனக்கு இல்லை. நான் உனக்கு இப்போ கொடுத்தது உன் அப்பாவுடைய கடைசி முத்தம். மீனாட்சி, என்னுடைய பயணத்துக்கான நேரம் வந்துருச்சு. திலகத்தை வச்சு என்ன வழி அனுப்பு. இல்ல, என்னால அது முடியாது. ஆறுதல் சொல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட மிச்சம் இல்ல. ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இருக்கு. உன்னோட அன்பால என்ன தோக்கடிச்சிடாத. இது உன்னோட கணவனான என்னுடைய வேண்டுகோள் இல்ல, இந்த நாட்டை ஆள்ற சுந்தரராஜனுடைய கட்டளை. திலகத்தை வை. என்ன என்னாச்சு? அண்ணா, இங்க பாருங்க.
நம்மளோட கணிப்பு தப்பாயிடுச்சுன்னா தேச மங்களத்துக்கு தூதுவர் வந்துகிட்டு இருக்காரு. காலங்காலமா வராம இருந்த தூதுவர் இப்ப வராருன்னா நம்மள தோக்கடிக்குதா? குறிச்சு வச்ச நேரத்துல சுந்தரராஜன் மட்டும் தற்கொலை பண்ணிக்கலன்னா நம்ம உயிரோட இருந்து பயன் இல்லை. இல்ல, தேசமங்கலத்தோட கெடுதலை தடுக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கிற தூதுவன் அந்த மண்ணுல கால் மிதிக்க கூடாது. இன்னைக்கு பகல் முடிகிறதுக்குள்ள அந்த தூதுவனுடைய மரணம் கண்டிப்பா நடந்தாகணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. தூதுவர் மட்டும் தேசமங்கலத்துக்கு வந்துட்டாருன்னா சுந்தரராஜனுக்கு பதிலா நம்ம 2 பேரும் தான் கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்கணும். சுந்தரராஜன் மரணத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு போறதுதான் தூதுவனுடைய தலையெழுத்து. உங்களை பார்க்கும்போது தூரமாக செல்வது போல் இருக்கிறது. ஆமா, வருஷக்கணக்கா நிறுத்தப்பட்டிருந்த ஒரு பயணம். தேவி மகமாயியோடைய ஆசீர்வாதத்தால திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கேன். நானும் உங்களோடு வரட்டுமா? பயணம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோதனைகளுக்கு எந்த குறைவும் இருக்காது. உங்களை மாதிரி பெண்ணால அதெல்லாம் தாங்க முடியாது. பரவாயில்லை, உங்களோட முகம் ஜொலிப்பது அறிவின் மகத்துவத்தால் தான். அறிவாளிகளோடு சிறிது தூரம் நடைப்பயணம் செல்வது புண்ணியம் தானே? ஆமா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நடைப்பயணம் செல்வதற்கு எங்கிருந்து வருகிறேன் என்று தெரிய வேண்டுமா? நிச்சயமா இல்ல. அப்படி என்றால் நடந்து செல்வோம். நிறைய சோதனைகள் வரும் என்று சொன்னீர்களே, அப்படி ஒன்று நடந்தால் சிறிய உதவி செய்ய என்னால் முடியும். நான் சொன்ன பிரச்சனைகளுடைய ஆழம் என்னங்கிறத உங்களால நிச்சயமா நினைச்சு கூட பார்க்க முடியாத. உங்களால எப்படி சமாளிக்க முடியும்? எலி ஒரு சின்ன உயிரினம் தானே, ஆனால் விவசாயத்தை அழிக்கின்ற எத்தனையோ உயிர்களை எலிகள் அழிக்கின்றன. எலிகளால் பிரச்சனை வரும்போது உதவிக்கு அழைப்பது புலிகளை அல்ல, பூனையை தானே. அதுவும் ஒரு சிறிய உயிரினம் தானே. அதுவும் சரிதான். அப்போது நாம் சிறியது பெரியதென்று நாம் ஏன் பார்க்க வேண்டும்? ஆனா பொன்னா என்று அந்த வேறுபாடையும் பார்க்க வேண்டாம். யார் எப்போது வேண்டுமானாலும் உதவலாம். நீங்க பாடம் கத்துக்கிட்டது எந்த குருகுலத்துல? மன்னிக்க வேண்டும், குருகுலத்தில் படிக்கவில்லை. தந்தை சொல்லிக் கொடுத்த அறிவும் திறமையும் தான் என்னிடம் இருக்கிறது. அற்புதம். நீங்க என் கூட வர்றதால உங்ககிட்ட இருக்கிற அறிவை நானும் பகிர்ந்துக்க முடியும். நீங்கள் எந்த இடத்திற்கு செல்கிறீர்கள்? இந்த பயணத்துல நாட்டுடைய பெயர் வேண்டான்னு இப்பதானே நீங்க சொன்னீங்க. நீங்களும் எதற்கும் குறைந்தவர் இல்லை. நான் தேசமங்கலத்துக்கு போறேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் தேவியோட அனுகிரகத்தால ரொம்ப செழிப்பா இருந்த நாடு அது. அந்த நாடு இப்போ கஷ்டத்துல இருக்க. இன்னைக்கு சாயந்தரம் நெருப்புல தன்னுடைய உயிரை விடுறதுக்கு தயாரா இருக்காரு அந்த நாட்டுடைய மகாராஜா. அது எதுவும் நடக்காது. எப்படி சொல்றீங்க? உங்களுடைய இந்த பயணத்தை வைத்துதான். சரி, நேரம் ஆகிறது, செல்வோம். யார் நீங்க? வழிய விடுங்க. தேசமங்கலத்துக்கு போற பயணத்தை நிறுத்திட்டு நீங்க 2 பேரும் திரும்பி போங்க. என்னால பயணத்தை நிறுத்த முடியாத. எங்களை எதிர்த்து தேசமங்கலத்துக்கு உன்னால போக முடியும்னு தோணுதா? என்னோட இந்த பயணத்தை தடுக்கிறதால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? திரும்ப போக சொல்றோம், இல்லனா இந்த வாள் தான் உங்ககிட்ட பேசும். இன்னும் ஒரு அடி நீங்க முன்னாடி வந்தா உங்களுடைய மரணம் தான் நடக்கும். இங்க தேசமங்கலத்துக்கு உங்களுடைய கருணை தேவையில்லை. போ.
நீங்கள் தைரியமானவர், அதுவும் வீரருக்கு சமமான ஒரு ஆள். இவர்களை எதிர்க்க உங்களால் முடியாதா? நான் ஒரு வீரன் இல்ல, துறவியா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆள். இந்த மாதிரியான தடைகளை இதுக்கு முன்னாடி நான் எதிர்பார்த்ததில்லை. இப்பொழுது நான் சொல்கிறேன், இந்த தடைகளை நீங்கள் எதிர்த்துதான் ஆக வேண்டும். உங்களுக்கு சரியான நேரத்திற்குள் தேசமங்கலம் போக வேண்டாமா? ஊரோட போயிடலாம். வீரர்களான நீங்க தோத்து போனது யார்கிட்டன்னா சாதாரண ஒரு துறவி கிட்ட. அவன் ஒன்னும் சாதாரண துறவி இல்ல, அவன் போர் முறையெல்லாம் படிச்சவன். போர் புரியுற முறைகள் மட்டும் இல்ல, அவங்கிட்ட வேற என்னமோ சக்தி இருக்கு. போதும், எதிரிய பத்தி நீங்க புகழ்ந்து பேசினதல்ல. போர் வீரர்கள்ல தைரியம் இல்லாதவங்க இன்னும் இருக்காங்களா? ராஜா, நாங்க தோத்துட்டோங்கிறது உண்மைதான். ஆனா நாங்க திரும்ப வந்தது நம்மளுடைய வீரர்களை கூட்டிட்டு போக தான். அப்படி ஒரு ஆபத்து தூதுவருக்கு வருதுன்னு தெரிஞ்சா தேசமங்கலத்திலிருந்து வீரர்கள் வருவாங்க. அவங்க அந்த தூதரை காப்பாத்துவாங்க. உங்க வாளை கூர்மையாக்கிட்டு அடுத்த கட்டளைக்கு காத்துருங்க. போங்க. சரிங்க மகாராஜா. அந்த தூதரோட பாதங்களை நான் பார்க்கும்போது கூட அப்படி ஒரு சக்தி இருக்கிற மாதிரி தோணல. சக்தியா? வீரர்களோட வார்த்தைகளை நீங்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? தூதுவர் கூடவே ஒருத்தி வரணும்னா ஒண்ணு அவ பிச்சைக்காரியா இருக்கணும், அப்படி இல்லைன்னா தெருவுல சுத்திக்கிட்டு இருக்க இன்னொருத்தியா இருக்கணும். வேற யாரா இருக்க முடியும்? ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த வீரர்கள் சொல்றதையெல்லாம் நம்பாம இருக்கவும் முடியல. தோல்வியை ஒத்துக்கிட்டாங்கல்ல. அப்படின்னா வாழ கூர்மையா இருக்க சொல்லி வீரர்கள் கிட்ட எதுக்காக சொன்னீங்க? ஒருவேளை வார்த்தைகளால கூட உங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, படையெடுக்காம போய் பாதாளத்துல ஒளிச்சுக்கோங்க. அந்த தூதுவர் கொல்லப்படணும். நம்ம வீரர்களை தோக்கடிச்சவன பொணமா கட்டி கொண்டு வந்து இங்க ஹோம குண்டத்தோட நடுவுல கொண்டு வந்து போடணும். அதை செய்ய தகுதியானவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. போர் வீரர்கள் எல்லாரையும் அவங்க தோக்கடிச்சதுனால திரும்ப அப்படி ஒரு ஆளை அனுப்பி பிரயோஜனம் இல்லை. எல்லாரையும் அழிக்க முடிஞ்ச ஒருத்தி அனுப்பணும். எல்லாரையும் அழிக்கக்கூடிய ஒருத்தி. அந்த தூதுவரும் அவரோட இருக்கிற இன்னொரு பொண்ணும் பைரவிக்கு இன்றைக்கான இறைகள். பைரவி, அம்மா தேவி, என்னோட வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க போறேன். என்னோட நெத்தியில இருக்கிற இந்த குங்குமத்துக்கு இனிமே அர்த்தம் இல்ல. என்னுடைய கணவர் நெருப்புல எரியறத பார்க்கறதுக்கான சக்தி எனக்கு இல்ல. இந்த விஷக்காய்களை சாப்பிட்டு என்னோட வாழ்க்கையை நான் இப்ப முடிச்சுக்க போறேன். என்னோட உயிரை அவர் உயிர் கூடவே சேர்த்துருங்கம்மா. மகாராணி, என்ன காரியம் செய்றீங்க? ராஜாவோட விதி மரணம் தானா? அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இந்த பூமியில வாழ விருப்பப்படல. நானும் என் ராஜா கூடவே பயணிக்க போறேன். சபிக்கப்பட்ட இந்த ஜென்மம் இப்பவாது முடிவுக்கு வரட்டும். முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. மகாராஜா தற்கொலை பண்ணிக்க முடிவெடுத்தது ராஜ தர்மம்.
நீங்க இறக்கணும்னு நினைக்கிறது உங்க புருஷனை பிரியிற கவலையில. மிச்சம் இருக்கிறது இந்த குழந்தை மட்டும்தான். அம்மாவும் அப்பாவும் கூட இல்லாம அடுத்தவங்க திட்டுறதையும் அடிக்கிறதையும் வாங்கிக்கிட்டு சபிக்கப்பட்ட ஜென்மமா ஆக்காம இந்த குழந்தையும் உங்களோட இல்ல. அப்படிலாம் சொல்லாத. அப்படின்னா இந்த குழந்தைய கொஞ்சம் கையில வாங்குங்க. இந்த குழந்தையோட முகத்தை பாருங்க. வேணாம் மகாராணி, கடைசி நொடி வரைக்கும் எதிர்பார்ப்ப கைவிட்டுறாதீங்க. தூதுவர் கண்டிப்பா வருவாரு. வெகு தூரம் நடந்து விட்டோம். தங்களுக்கு சோர்வாக இல்லையா? பொதுவா இலக்கடையாம நான் சோர்வடையறதில்ல. உங்களுக்கு சோர்வா இருக்கா? எனக்கா? சோர்வென்றால் என்னவென்றே தெரியாது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.